தீபாவளினா பளிச்சிட ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். திரைப்பட தொழிலாளர்களுக்கு 2010 செங்கல்பட்டு மாவட்டம் பையனூரில் 90 ஏக்கர் நிலத்தை அரசு குத்தகைக்கு வழங்கியது. அதற்கு திரைப்பட நகர் என பெயரும் சூட்டப்பட்டது. அதில் தயாரிப்பாளர்களுக்கு 10 ஏக்கர், பெப்சி அமைப்பான தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்திற்கு 50 ஏக்கர், சின்னத்திரை கலைஞர்களுக்கு 7 ஏக்கர், தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு 8 ஏக்கர் என ஒதுக்கப்பட்டது. அந்தந்த சங்கத்தினர் வீட்டு வசதி சங்கங்கள் வாயிலாக அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் வீடு கட்டி தருவதாக கூறி பெப்சி அமைப்பின் சார்பில் பணம் வசூலிக்கப்பட்டது. அப்படி வசூலிக்க கூடாது என வீட்டு வசதி வாரியம் உத்தரவிட்டுள்ளது. அதே நேரம் பையனூர் நிலத்தில் படப்பிடிப்பு தளம் கட்டி அதில் கிடைத்த வருமானத்தை பெப்சி நிர்வாகம் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தி வருகிறது. இதில் முறைகேடு நடந்துள்ளதாக சென்னை மண்டல வீட்டு வசதி வாரியத்திற்கு கிடைத்த புகாரை அடுத்து அது பற்றி விசாரிக்க கூட்டுறவு சார் பதிவாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த சூழலில் பெப்சி தலைவரான இயக்குநர் செல்வமணி தலைமையில் ஒருமைப்பாடு தினம், கலைமாமணி விருது பெற்றவர்களுக்கும் செவாலிய விருது பெற்ற தோட்டா தரணிக்கும் பாராட்டு என முப்பெரும் விழா சென்னை கமலா தியேட்டரில் இன்று நடப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக துணை முதல்வர் உதயநிதி பங்கேற்க இருந்தார். செல்வமணி தரப்பினர் மீதான புகார் குறித்து உளவுத்துறை வாயிலாக உதயநிதிக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து விழாவிற்கு செல்வதை உதயநிதி தவிர்த்ததாகவும் இன்று நடக்க இருந்த முப்பெரும் விழா தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.